நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போறாரு. மாச தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேச ராசியில பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னிராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமும் சரி 2024 வருஷமும் சரி மிக அற்புதமாக உங்களுக்கு தொடங்குது. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் குரு பகவானோட வீட்டில் தனுசு ராசியில் இருக்கார். குரு பகவானுக்கு ராசி அதிபதி செவ்வாய் நட்பு கிரகம். அங்கே சாதாரணமாக அவர் இல்லை, குரு பகவானோட அருள் பார்வையும் அவர் மேலே விழுவுது. அப்படிங்கிறதால இந்த வருடம் தொடங்கும் போதே உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தோடு இந்த வருடம் தொடங்குது. எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதை விட ஒரு அற்புதமான யோக அமைப்பு அப்படிங்கிறது வருடம் தொடங்கும் போதே, மாதம் தொடங்கும் போதே குருமங்கல யோகம். அதுவும் எங்கே கிடைக்குது? பாக்கியஸ்தானத்தில் கிடைக்குது. பாக்கியஸ்தானம்னா 9வது வீடு. அற்புதமான ஒரு இடத்துல குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த குருமங்கல யோகத்தால் வம்ச விருத்தி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதுக்குண்டான விதை தூவிடலாம். திருமணமாகாத மேசராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் பெண் பார்க்க, மாப்பிள்ளை பார்க்க கடகடன்னு தொடங்கிடுங்க. கண்ணை மூடிட்டு தொடங்கிடலாம். பார்த்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தேன், 2 இடத்துல பார்த்தேன், டப்புன்னு அமைஞ்சு போச்சு. இந்த ஜோசியக்காரர் சொன்னார், சரியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமையும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வரன் பார்த்துருப்பீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கோம். ஆனால் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல, 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. பேசி இழுத்து வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகம் செட் ஆகலைம்பாங்க. பொண்ணு இந்த திசைக்கு போகிறதுக்கு கொடுப்பனம் இல்லை, பையன் இந்த இடத்துல போய் கொடுப்பனம் இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் பொருத்தம் பத்தாமல் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது இழுத்து பிடிச்சி தடைப்பட்டு நின்று போயிருக்கோம். அப்படியே எல்லாம் சரி வந்திருந்தா கூட யாராவது ஒருத்தருக்கு எடுத்து விட்ருப்பாங்க. இல்லைனா நல்ல இடம்லாம் வந்தது, நான் விட்டுட்டேன், அன்னைக்கு நான் வேணான்னு சொல்லிவிட்டேன், இன்றைக்கி அதை தேடி போகலான்னு பார்த்தா அதுங்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஆளுக்கு 2 பிள்ளையோடு சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் மேசராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி இருக்கும். இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்தை பயன்படுத்திக்கிட்டு பெண் பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். உடனே கல்யாணம் அப்படிங்கிறது நடந்துடும். அதுமாரி வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல உத்தியோகம் பார்க்குறவங்களா, நல்ல குணவதிகளா, நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் அமைதியான மனிதர்களாக இருப்பாங்க. அதனால் டப்புன்னு வேலையை முடிச்சு விட்ருங்க. ஜனவரி மாதத்துலேயே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கடன்னு முடிச்சிடலாம். இது ஒரு அற்புத யோகம். அதுமாரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி இருக்குது. அப்போ ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, கோயிலாக சுற்றிட்டேன், மருத்துவமனையாக போயிட்டேன், பார்க்காத வைத்தியம் இல்லை, சுத்தாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சு பார்த்தும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்க போகுது. ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சு, ஒரு பொது வெளியில் போக முடியல, சொந்த பந்தத்தில் ஒரு கல்யாணம் காட்சின்னு போனோம்னா என்ன ஆச்சு, நல்லா இருக்கியா, சும்மா இருக்கியான்னு கேட்டு கொள்கிறாங்க. கேட்குறவனுக்கானாச்சும் ஒரு வாரிசை கொடு கடவுளேன்னு கண்ணீர் விட்டு போய் அழுது பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலைன்னவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி இந்த ஜனவரி மாதத்தில் இருக்குது.
அதோட பார்த்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிறது எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. அது போகிற இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேனே ஒழிய நான் போகிற இடத்துக்கு அது வரல. ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கிறேன், 10 ரூபா செலவு பண்ணுறேன், ஆனால் மாத கடைசியில் 10 ரூபா கடன் தான் வாங்குகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா காயில் காசு பணம் 10 ரூபா இருக்குது. 4 பேர் பார்த்தா ஆச்சரியப்படுறான், பரவாயில்ல இவன் காசு வச்சுருக்கான் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்ககிட்டயே போய் நான் கடன் கேட்குற மாதிரி ஆகிப்போகுது. இது மாதிரி ஒரு நிலை இல்லாத தன்மை அப்படிங்கிறது இருக்குது. எல்லாரும் எப்போவுமே காசு வச்சிருவோன்னு நினைக்க முடியாது. ஆனால் என்கிட்ட இருந்தால் நிறையா இருக்குது, இல்லைன்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதெல்லாம் சரியாயிடும். அப்போ சனி பகவானே லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழி பண்ணிடுவார், கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை வேலையை கடந்த காலகட்டத்தில் இழந்தவங்க, இவங்க எல்லாம் ஒரு நல்ல உத்தியோகத்தில் போய் உட்கார போகிறீங்க. ஒரு அற்புதமான உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். நிரந்தர வருமானத்துக்கு வழி செஞ்சுக்கலாம். ஒரு 10 ரூபா லோன் வாங்கணுன்னா கூட ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் என்னத்தரா லோன் போடுறது, இந்த மாதம் 10,000 வருது, அடுத்த மாதம் 5,000 வருது, இதை நம்பி லோன் கூட போட முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் ஒரு கவர்மெண்ட் காசு மாதிரி கையில் கொண்டாந்து கொடுத்துருவார். அப்போ நம்ம துணிச்சலாக எதையுமே செய்யலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு தோதுப்படும். அதுமாதிரி வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம், படிப்புக்குரிய உத்தியோகம் கிடைக்கும். ஏதோ படிப்புக்குரிய உத்தியோகம் கிடைக்கல, குடும்பத்தை ஓட்டணும், ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒன்று கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்ல வாய்ப்புங்கிறது இந்த மாதத்துலேயே கிடைச்சிடும். முயற்சி செய்யுங்க. ஒரு கூட்டாளி இருக்கான், ஒரு அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், இந்த மாதிரி கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி குடும்ப விவகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அனுசரணை இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் குருமங்கல யோகம் இருக்குது அப்படிங்கிறதால தந்தை வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பாங்க. அப்பா கட்டுமுட்டியாக இருந்திருப்பார், 10 ரூபா நமக்கு கொடுக்க மாட்டார், வெட்டியாக ஊரை தானே சுற்றி வர, ஏன் சம்பாதிக்கலையா நீனு அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு நம்ம எதிர்பார்த்து நின்னோன்னா கிடைக்காது. இப்போ இதுக்கு மேலே அப்பா நம்ம புள்ள பொழைச்சிட்டு போட்டும் போ, அதுவும் புள்ள குட்டி ஆகிடுச்சு, சொத்தை பிரித்து கொடுத்துரும் அப்படின்னு பூர்வீக சொத்தை பிரித்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதை வச்சு பொழைச்சிக்கப்பா அப்படின்னு. இதை விற்று தின்னு விடாத, இதை நான் உனக்கிட்ட கொடுத்தேன், உன் பிள்ளைய இதை நீ பயன்படுத்தி 10 ரூபா சம்பாரிச்சு உன் புள்ள குட்டிக்கு 10 ரூபா சேர்த்து வை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில பேருக்கு பூர்வீக சொத்துலேருந்து வாடகை வகையெல்லாம் வருமானம் வரும். 10 கடையை கட்டி விட்டோம், 4 வீட்டை கட்டி விட்டோம், அப்பா அம்மா தான் வாங்கி வச்சுருக்காங்க, எனக்கு வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இதுக்கு மேலே அதுலேருந்து காசு பணம் அப்படிங்கிறது உங்களோட பங்காக வரும். அதுமாரி சில பேர் கடங்கண்ணி இருந்தது, கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் வாங்கி விட்டேன், அடைக்க முடியல, போக முடியல, வர முடியல, சுயஜாதகம் சரியில்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ பூர்வீக சொத்துல ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டு இந்தா கடனை பிடி, நிம்மதியாக இருப்போம், முதல்ல சொத்து இப்போ முக்கியம் இல்லை, நான் பின்னாடி சம்பாரிச்சிக்கிறேன், இப்போதைக்கு கடனை அடைச்சிவிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிங்கன்னாலும் உடனே அது நடந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும், பெருசாக பாதிப்புலாம் இல்லை. ஏன்னா மாத தொடக்கத்தில் புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், விருச்சிக ராசியில். அதாவது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதனோட விதம். ஆனால் 8ஆம் தேதிக்கு மேலே அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் தான் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அப்படிங்கும்போது நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு. படிக்கும்போதே வேலை கிடைக்கும். சில பேர் படிப்பை தாண்டி பல விஷயங்களில் வந்து பெரிய அளவில் பாராட்டு வாங்குறது. ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகிறேன், ஒரு இலக்கிய போட்டிக்கு போகிறேன், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறேன், இந்த மாதிரி படிப்பை தாண்டி பல விஷயங்களில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதோட குரு பகவான் உங்களோட ராசியிலேயே பலம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி வர வேண்டியது நாளைக்கு வரும். ஆனால் வராமலாம் போயிடாது, ஒரு நாள் தாமதமாக வரும். சனியோட பார்வை ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். கண்டது கிடையாது திங்கிறேன், கையில் காசு இருக்குது, நான் பாட்டுக்கு அடித்து நொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஆசைப்பட்டது, நாக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கடையில் பொறுக்கி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஆசைக்கு போய் சாப்பிட்டோமா அப்படின்னு நிறுத்திக்கணும். இல்லை நான் தினம் கடையில் தான் திம்பேன் அப்படின்னு வயிற்றுக்கு ஊட்டத்தை அதிகம் போட்டோம்னா வினை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த மாதத்தில் எந்த விதமான கெடுபலன்களும் இல்லை. இந்த 30 நாள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திங்க. உங்ககிட்ட காசு பணம் 10 ரூபா இருக்கும்போது ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது ஒரு வேளை சோறு வாங்கி போடலாம், இல்லை ஒரு ஆடை இல்லாமல் ரோட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், ஒரு காலனி வாங்கி கொடுக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. ரொம்ப அற்புதமான நேரம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. நல்ல நேரம் வந்துடுச்சு. மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திங்க. மேசராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.